பார்த்திப சக்கரவர்த்தியினுடைய மனைவி அருள்மொழி தேவி. அருள்மொழிக்கும் பார்த்திபன் மகாராஜாவுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் தான் பல்லவ மன்னன் நரசிம்ம சக்கரவர்த்தி அருள்மொழியை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அருள்மொழி தேவி பார்த்திபனை மனசார நினச்சிட்டாங்க. அதனால் இன்னொருத்தர கணவனாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மேரேஜ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் பார்த்திப மகாராஜாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். என்னெல்லாம் சொல்லுவார்னா, நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியா காஞ்சி சிம்மாசனத்தில் இருக்க வேண்டியவ, அதுக்கு மாறா இந்த உள்ளங்கை அகல சோழ ராஜ்யத்துக்கு நீ ராணியாக இருக்க அப்படிம்பாரு. உன்னோட வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவ, என்னால் தானே இன்னொருத்தருக்கு கப்பம் கட்டுற ஒரு சிற்றரசல் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனவேதனையில் இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இன்னொரு சமயம் அவர் சொல்லுவார், அருள்மொழி உன்னோட பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது, ஆனால் வீரத்தந்தையினுடைய புதல்வன் அப்படிங்கிற பட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். வாக்கு நிறைவேற்றுக்கான நேரம் இப்போது வந்துருச்சு அப்படின்னு அருள்மொழி தேவி நினைப்பாங்க.